நியாயாதிபதிகளுடைய காலத்தில் பலர் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்தார்கள். அதில் முக்கியமா ஒரு பெண் தீர்க்கதரிசி, ஒரு பெண் நியாயாதிபதி, அவர்களை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அவர்களை கொண்டு கர்த்தர் செய்த பயங்கரமான காரியங்கள், அவர்களை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதை தியானித்து அதிலிருந்து கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கற்றுத்தந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்ரவேலர்களை நியாயம் விசாரிப்பதற்கென்று கர்த்தரால் சிலர் எழுப்பப்பட்டார்கள், பயன்படுத்தப்பட்டார்கள். இந்த நியாயாதிபதியுடைய காலத்தில் ராஜாக்கள் இல்லை. நியாயாதிபதியுடைய காலத்தில் அவர்களை நியாயம் விசாரிப்பதற்காகவும், அவர்களுக்கென்ற வழக்கை தீர்ப்பதற்காகவும், அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் கர்த்தரால் சிலர் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனால் சில காலம் நல்லா இருப்பாங்க, சில காலம் அவர்கள் கர்த்தரை விட்டு பொல்லாத வழிக்கு போகும்போது கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக அந்நியர்களை, ஜனங்களை எழுப்பி இஸ்ரவேலர்களை ஒடுக்க கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேலர்கள் முறையிடுவாங்க, கர்த்தர் யாராவது ஒருத்தரை எழுப்பி அவர்களை விடுதலையாக்குவார். இதுதான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். இந்த நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தில் நாம தொடக்கத்தில் வாசிக்க முடியும். எகூத்துடைய மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதியுடைய பட்டணமாகிய ஆரோசத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேலின் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இந்த பகல் வேளையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை வருடங்கள் நீங்கள் சத்துருவால ஒடுக்கப்படுகிறீர்கள்? சில இழப்புல இருக்கிறீங்க, சில பிரச்சனைகளை இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், எவ்வளவோ நாள் ஆயிருச்சு, எத்தனையோ காலம் ஆயிருச்சு, இவ்வளவு காலமா என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரலையே. அப்படி என்றால் உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த பகல் வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். காலாகாலமாய் நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற உங்களை விடுதலையாக்கும்படி இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களை கொண்டே உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்க இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கத்தின் மத்தியில முறையிடுறாங்க. 20 வருஷமா அவங்களால எதுவும் சுதந்திரமா செய்ய முடியல, விடுதலையா செய்ய முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, அனுபவிக்க முடியல. 900 இருப்பு ரதங்களை வச்சு ஆமென் அந்த கானானிய ராஜாவுடைய சேனாதிபதி ஜனங்களை ஒடுக்குறான். இவர்கள் முறையிடும் போது கர்த்தர் அங்கே ஒரு நியாயாதிபதியை, தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். அவருடைய பேர் தான் தெபராள். சொல்லுங்க, தெபராள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தெபராள். ரொம்ப ஃபேமஸான பேர் தான். ஆமா, பெண் பிள்ளைகளுக்கு முன்னால எல்லாம் பேர் போடுவாங்க, டெபோரா அப்படின்னு பேர் போடுவாங்க. ஏன்னா இந்த நியாயாதிபதிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது. அதை குறித்து நம்ம போக போக நம்ம தியானிக்கலாம். அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படி வருது அப்படின்னா, 4வது வசனத்துல அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவி, அப்போ ஒரு குடும்ப ஸ்திரீ, ஒரு குடும்ப பெண், ஒரு கணவனுக்கு மனைவியா இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். வசனங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் ரொம்ப முக்கியம். இது மனிதனால் உண்டாக்கப்பட்டதல்ல, கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அங்க ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துறார். கர்த்தர் உண்டு பண்ணின ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா குடும்பம் தான். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளை உண்டாக்கினார், அவர் தான் நம்ம குடும்பத்தை உண்டாக்கினார். செகண்ட் பிரையாரிட்டி எதுக்குன்னா ஃபேமிலிக்கு தான். உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார்.
ஒரு நல்ல நல்ல குடும்ப பெண்ணா நீங்க இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். நல்ல குடும்ப தலைவனா நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். பிள்ளைகள் வீட்டுல நல்ல பிள்ளைகளா பொறுப்பா குடும்பத்தில் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னைக்கு சத்ரு ஃபேமிலியை தான் அட்டாக் பண்றான். இவங்களுக்குள்ள ஒரு மனதை கொலைச்சிட்டா ஆண்டவரால செயல்பட முடியாது. இவர்களுக்குள்ள இச்சையை விதைச்சிட்டு அதான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்குள்ள பிசாசு நுழைஞ்சிட்டான் பாருங்க தந்திரமா. இங்க தெபொராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது லபிதோத்தின் மனைவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள். ஆமென். அவங்க ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வாசிக்கும் போது இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தவர்கள், குடும்ப பெண், தீர்க்கதரிசி, நியாயம், இப்படி நிறைய குவாலிட்டிஸ் இருக்கிறவங்கள பழைய ஏற்பாட்டில் நம்ம கொஞ்சம் பேரை தான் பார்க்க முடியும். அதுல தெபொராள் ரொம்ப ஸ்பெஷல் பாருங்க. அதன் பிறகு நீங்க 5வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா நல்ல கர்த்தரை பாடி ஆராதிக்கிற கிருபைகளை பெற்றவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள். அப்போ ஒரு குடும்ப பெண், ஒரு மனைவி, ஒரு தீர்க்கதரிசி, நியாயம் விசாரிக்கிறவர்கள், நியாயாதிபதி, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நல்ல ஒரு வர்ஷிப் லீடர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆராதிப்பது ஒன்று, மற்றவர்களை ஆராதிக்க வைப்பது இன்னொன்று. நம்ம ஃபேமிலியில நம்ம இருக்கிறோம் பாருங்க, நம்ம ஆராதிக்கிறோம், மற்றவர்களை நாம் ஆராதிக்க வைப்பது அது ஒரு விசேஷித்த கிருபை. இப்ப தெபொராளுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் அதுதான். அவர்கள் நல்ல ஒரு குடும்ப பெண்ணா இருந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அறிவிக்கிறவங்களா இருந்தாங்க, தீர்க்கதரிசியா இருந்தாங்க, ஜனங்களை நியாயம் விசாரித்தாங்க, நியாயாதிபதியா இருந்தாங்க. அவர்கள் ஆராதித்தது மாத்திரமல்ல, ஜனங்களை ஆராதிக்க வைத்தார்கள். ஆமே. இப்ப இந்த தெபொராளுடைய குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சரி, முதலாவது இந்த தெபொராளுக்குள்ளாக இருந்த விசேஷமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, இந்த தெபொராள் பைபிள் சொல்லுது, நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்துல, அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு நல்ல குடும்பஸ்திரியா, நல்ல பெண்மணியா, குடும்பத்தை கவனிக்கிறவங்களா இருந்தாங்க. ஆனா இதுல இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, பேரீச்ச மரத்துக்கு கீழே இருந்தவங்க அந்த கொடுமையான காலகட்டத்தில், ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பை செய்த காலகட்டத்தில், இவர்கள் நியாய பிரமாணங்களை வாசித்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக குடியிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அவர்கள் இருந்த வீட்டுக்கு தான் ஜனங்கள் வந்தாங்க. வெளியில போய் அவர்கள் நியாயம் விசாரிக்க, ஜனங்களை நியாயம் விசாரிக்க போகல. இந்த பெண் தெபொராள் இருந்த வீட்டில், எங்க அவர்கள் குடியிருந்தார்களோ, எங்க கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருந்தார்களோ, அங்கே ஜனங்கள் வந்து இஸ்ரவேலர்கள் நியாயத்தை கேட்க வந்தாங்க, நியாய விசாரணைக்கு என்று வருவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அப்போ இந்த இடத்துல இருந்து கர்த்தர் நமக்கு ஃபர்ஸ்ட்ல கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க இருக்கிற இடத்துல, உங்களை கர்த்தர் வாழ வைத்த இடத்துல, உங்களை கர்த்தர் ஆராதிக்க வச்ச இடத்துல, உங்களை கர்த்தர் குடியிருக்க பண்ணுகிற இடத்துல, நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக நீங்க இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஃபர்ஸ்ட்லயே முதல்லயே இவங்க அரசியலுக்கு போகல, முதல்லயே வெளியே போய் ஜனங்களிடத்துல நியாயம் விசாரிக்க போகல. நியாயம் விசாரிப்பதற்கு ஜனங்கள் வருவதற்கு காரணம், அவர்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஆமென் சொல்லுங்கள். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள முதல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நாம தேவ சமூகத்துல நம்மள கர்த்தர் வச்ச இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்கணும். ஹalleluya. ஆமென். தெபொராள் தீர்க்கதரிசி
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நல்ல கணவனுக்கு மனைவியாக குடும்பத்தை நடத்துகிறவர்களாக கீழ்ப்படிந்து இருந்தவர்கள். ஆமென். அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவரிடத்துல தான் ஜனங்கள் நியாயம் விசாரிப்பு கேட்கிறதற்கு வருகிறார்கள். 1வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவான், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமே, உங்க வீட்டுல கர்த்தருடைய வசனத்தை தியானிச்சு அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். இப்ப எப்படி அது வாய்க்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்திலேயே தியானமா இருந்து அதன்படி செய்ய பிரயாசப்படுறவங்க தேவ சித்தத்துக்கு மாறா செய்ய மாட்டாங்க. திரும்ப திரும்ப ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறது, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு உட்கார்ந்து தியானிப்பது. அவங்களுக்கு தெரியும் எது தேவ சித்தம், எது தேவனுடைய சித்தம் இல்லை. அப்போ தேவ சித்தத்திற்கு நேர்மறையா தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க செய்ய போகும்போது அதான் பைபிள் சொல்லுது, அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். இந்த பகல் வேளையில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்களை ஒடுக்குகிற, உங்களை சிதைக்க நினைக்கிற அந்த பலவானுடைய கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால், அவனுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பி போர் செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நமக்குள்ள இருக்கிற குணம் என்னவா இருக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, அவருடைய வார்த்தையின்படி செய்ய நம்மை அர்ப்பணிப்பது. அல்லேலூயா சொல்லுங்கள், ஹalleluya. ஒரு ராஜா நியாயம் விசாரிப்பதற்கு அவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, உபாகம் 17:18-20 வரை வாசிக்கும் போது, அவன் தன் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரின் பேர் மேட்டிமை கொள்ளாமலும், கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும், இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். எது வரைக்கும் வாசிக்கணும் சொல்லுங்க? பைபிளை ஒரு தடவை வாசிச்சு முடிச்சிட்டேன், போதுமா? எத்தனை பேர் பைபிள் முழுவதும் ஒரு முறை வாசித்து முடித்திருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதுமா? பலர் கை தூக்கல. அப்போ நீங்க இருக்கிற நிலைமை போதுமா? ஒரு மனிதன் நியாய விசாரணை செய்யணும்னா ராஜாவுக்கு இருக்கிற குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் என்ன படிக்கிறானோ என்ன படிக்கலையோ, நியாய பிரமாணத்தை அந்த பிரதிய நூலை ஆசாரியனிடத்துல போய் கேட்டு வாங்கி அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நேற்றுக்கு வாசிச்சோம் பாஸ்டர், இன்னைக்கு டைம் இல்லை. நேற்றுக்கு நாம சாப்பிட்டோம், இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறோமா? இந்த ஆவிக்குரிய உணவை டெய்லி சாப்பிட்டாதான் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு புதிய பலன் வரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? ஹalleluya. இந்த பகல் வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னும் ஏன் அந்த சிசரா போன்ற பிசாசு நம்மளை பிடிச்சு ஆளுகை செய்து? பழைய ஏற்பாட்டு காலத்துல மாம்சத்தோடு யுத்தம் நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு ஆவிக்குரிய யுத்தம். கானானி ஆவிகள் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுரண்டி வச்சிருக்கு. இன்னும் நம்மளால எழும்ப முடியல, கர்த்தர் நம்மளை எழுப்ப முடியல. காரணம் என்னன்னா, தெபராள போல இன்னும் நம்ம தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அமர்ந்திருக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லி எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறோம்? டெய்லி எவ்வளவு நேரம் ஆண்டுடைய வார்த்தையை மெடிடேட் பண்றோம்? அதுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? திரும்ப திரும்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட செய்திகளை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு சிலர் அர்ப்பணிக்கிறோம், அந்த அர்ப்பணிப்பிலும் நிறைய பேர் நிலைத்திருக்கிறது இல்ல.
கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் சொல்றாரு, உன்னை கர்த்தர் எழுப்பணும்னா நீ பேரீச்ச மரத்தின் கீழே அவள் குடியிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தது போல நீ இருக்கிற இடத்தில் ஆண்டுடைய வசனங்களை திரும்ப திரும்ப வாசித்து தியானிக்க கர்த்தர் உன்னை உணர்த்துகிறார். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல அவ அரசியல் பண்றதுக்காக வெளியே போகல, போர் செய்கிறதற்காக வெளியே போகல. முதல்ல தேவ சமூகத்துல வார்த்தையை படிக்கிறா, வார்த்தையை கேட்கிறா. ஏன்னா அவள் வாழ்ந்த காலம் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிற காலம் இல்லை. இப்படி நிறைய திருச்சபைகள் இருந்த காலம் அல்ல. சரியா நடத்துறதுக்கு சரியான ராஜா கூட கிடையாது. ஆசாரியர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாய் நிறைவேற்றாத காலம் அது. அந்த பொல்லாத காலத்துல ஒரு ஸ்திரீ, நான் சொல்றேன், உலகம் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா ஒருத்தர் தேவ சமூகத்துல உண்மையா காத்திருந்தா அந்த ஒருத்தர் கையில தேசத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுது, அவளுக்கு மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அமர்ந்திருந்து அமைதியா பொறுமையா கர்த்தர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் அவளை குறித்து என்ன தெரியுமா சொல்றார்? இவளோ மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த வசனம் உள்ள போகுது பாருங்க. இந்த வசனத்தை யாருமே நம்மிடத்திலிருந்து எடுக்க முடியாது. அது ஜீவனுள்ள வார்த்தையானவர் இயேசு. இந்த வார்த்தையை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் உள்ளத்துல வாஞ்சிக்கிறீங்க, இல்லைன்னா அர்ப்பணிக்கிறீங்க, நான் இன்று முதல் ஆண்டுடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்பேன், செவி கொடுப்பேன், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு நமக்கு நேரம் தான் இல்லை. வேற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், பைபிளுக்கு நேரம் இருக்காது. வேற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஜெபத்துக்கு நேரம் இருக்காது. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பதுக்கு நேரம் இருக்காது. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல இதை கொடுத்துட்டு அதை போவோமே வெளியே, அப்ப டைம் இருக்கா இல்லையான்னு நமக்களால பார்க்க முடியும். ஆமீன் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவள் வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறார். அந்த வார்த்தை இருக்கிற இடத்தை தேடிதான் ஜனங்கள் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். நியாய விசாரணைக்கென்று அந்த பேரீச்ச மரத்துக்கு கீழே குடியிருந்த தெபொராளை நோக்கி வந்ததற்கு தெபொராளுக்கு வேற எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. உலகத்துல தேசத்துல மற்ற எல்லாரும் நியாய பிரமாணத்தை வாசிக்காம அதை பத்தின அறிவில்லாத இருக்கிறாங்க. இவன் மட்டும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சுட்டு இருக்கிறதுனால இவளிடத்தில் போனால் எனக்கு ஒரு வெற்றி உண்டு, இவளிடத்தில் போனால் என்னுடைய நியாயம் சரியாய் தீர்க்கப்படும் என்று சொல்லி ஜனங்கள் போனாங்க. ஆமீன் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ உங்களை செக் பண்ணுங்க, உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? வேத வசனங்கள் இருக்கா? நியாய பிரமாணத்தை கற்று அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாம இருப்பதற்கு நேரத்தை கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யாக்கோபு 1:22 சொல்லுது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். ஆமென். இப்போ இவ கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்டுட்டு இருக்கிறா, கர்த்தருடைய வார்த்தையை தான் தியானிக்கிறான்னு நம்மளை எப்படி ஆணித்தரமா சொல்ல முடியும்னா, அதற்கு அடுத்த பகுதிகளை நான் வாசிக்கும் போது தீர்க்கமாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பாராக்கை பார்த்து சில காரியங்களை பேசுறான். அப்போ சாதாரணமாய் ஆண்டவர் யாரிடத்திலும் பேசுவதல்ல, யார் அவருடைய சமூகத்தில் வார்த்தைக்காய் காத்திருக்கிறாங்களோ அவர்களோடு தான் கர்த்தர் பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ தெபொராள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க, வார்த்தையை தியானிக்கிறாங்க, கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். இரண்டாவது, தெபொராளுக்குள்ள இருந்த ஒரு விசேஷ குணம், தெபொராள் தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். வார்த்தை கேட்டது மட்டும் இல்ல, வார்த்தையை தியானிக்கிறது மட்டும் இல்ல, கேட்ட வார்த்தையை தியானிச்ச வார்த்தையை தைரியமாய் ப்ரொக்ளைம் பண்றவங்களாக பேசுகிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப இந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல,
ஆண்டவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நமக்கு வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், எல்லாம் கேட்கிறோம். ஆனா வெளியே போய் சொல்லுவதற்கு என்னது? ஒரு தயக்கம், இல்லைன்னா ஒரு பயம். டெபராள் பாருங்க, தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார்கள். 6வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய செசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். இப்ப ஆண்டவரிடத்துல கேட்ட வார்த்தைய வெளியே வந்து படைத்தலைவனாகிய பாராக்குக்கு சொல்றாங்க. ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை சொல்றாங்க தைரியமா. எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கீழே வாசிக்கும் போது பாராக்கே பயந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட 900 இருப்புறதும் இருக்கு, அவன்கிட்ட இருக்கிற படைபலம் பெருசு, நம்ம கிட்ட அவ்வளவு பலம் இல்ல, எப்படி யுத்தத்துக்கு போக முடியும்? ஆனால் தெபராள் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் கையில் அவனை ஒப்பு கொடுப்பார், உன்னிடத்திற்கு அவனை வர இழுப்பார். ஹலோ, வார்த்தைகள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீ ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சா போதும், நீ போனா போதும், உன் எதிரிய உன்கிட்ட கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, வார்த்தையில ஸ்ட்ராங்கா இருந்தா, வார்த்தையை தைரியமா பேச நீங்கள் ஆயத்தப்பட்டுட்டீங்கன்னா 20 வருஷம் இல்ல, ஒரு தலைமுறை சாபமாக இருந்தால் கூட கர்த்தர் அதை முறியடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னை கொண்டு முறியடிப்பார். அது இருப்பு ரதங்களா இருக்க, இருப்பு ரதம் அசைக்கவே முடியாம இருக்கலாம். என்ன செஞ்சாலும் மாறல பாஸ்டர், எவ்வளவு ஜெபம் பண்ணியும் மாறல பாஸ்டர். தெபராளை போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தைரியமா வாயினால அறிக்கை பண்ணுகிற ஒரு குணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா செசராவை உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அவனை முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், தெபராளே நீ எழும்பு, தெபராளா எழும்பு. தெபராளுக்குள்ள இருக்கிற குணாதிசயத்தோட நீ எழும்புனா உனக்கு விரோதமா இருக்கிறவர்களை கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து முறியடிப்பார். அவன் பதிவு இருக்கலாம், ஒளிஞ்சிருக்கலாம், மறைந்திருக்கலாம், உன்னை தாக்கி கொண்டிருக்கலாம், உன் குடும்பத்தை தாக்கி கொண்டிருக்கலாம், உன் பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கலாம், எங்கிருந்து தான் யுத்தம் வருதுன்னே தெரியாம இருக்கலாம். மறைந்திருக்கிற காரியத்தை கர்த்தர் வெளியே இழுத்து கொண்டு வந்து உன்னை கொண்டு கர்த்தர் முறியடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீர்கள்? சில நேரத்துல சில பிரச்சனைகள் எங்க இருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. மறைஞ்சு மறைஞ்சு தாக்குகிற கிரியைகளை அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அழகா சொல்லுது பாருங்க. உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. 8வது வசனத்துல பாரா கொஞ்சம் தயங்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். ஆமா, ஏன்னா அவர் பயப்படுறாரு. ஏன்னா அவருடைய ஆர்மியில் அவருக்கு இருக்கிற பலன் அவருக்கு தெரியும். நாம ரொம்ப வீக்கு, அவன் பெரியவன், 900 இருப்புறதத்தை வச்சிருக்கிறான். அது 1-2 வருஷம் இல்லை, 20 வருஷமா நம்ம என்னெல்லாமோ செஞ்சு ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப நம்ம போனா எப்படி? சரி, உனக்கிட்ட கர்த்தர் வார்த்தை இருக்கு, நீங்க சொல்றீங்க, நீ வந்தா நான் போறேன். ஹலோ, இங்க 2 காரியத்தை நம்ம யோசிக்கணும். ஒண்ணு, ஆண்டவர் ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை சொன்ன தைரியமா போகணும் ஒண்ணு. இன்னொன்னு, பாராக்கு எப்படி சொல்றார் அப்படின்னா, சரி நான் வேணா என்ன வேணும்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாம, நீங்களும் வாங்க, நாம சேர்ந்து அந்த சத்ருவை என்ன பண்ணுவோம், ஜெயிப்போம் அப்படிங்கிற தொனியிலேயே சொல்றாரு. கவனிங்க. ஆனா இதை சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படுகிறது.